Guys, 12th ஸ்டூடெண்ட் இப்ப பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பரேட் வந்துட்டு இருப்பீங்க இல்லையா? சோ அந்த பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளோட டோட்டல் அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் தான். மத்த 4 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப்காக இன்ஜினியரிங்கோ இல்ல மெடிக்கல் குரூப் போகணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருப்போம். பட் அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது தமிழ், இங்கிலீஷ்ல ஈஸியா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 90 எடுக்கிறதுல ரொம்ப ஈஸி. அதுவும் தமிழ்ல மெயினா சொல்றேன். அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து இதுக்கு மேல வீடியோஸா போட போறோம். அந்த வீடியோஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அணி இலக்கணம் தான். எதுக்காக நம்ம அணி இலக்கணத்தை சூஸ் பண்றோம், எதுக்காக நம்ம தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போடுறோம் அப்படின்னா எவ்வளவு ஈஸியா அதை வந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அணி இலக்கணம் சொல்றேன். அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஓகே. இது நம்ம டியூஷன்ல வச்ச ஒரு மாடல் டெஸ்ட் தான். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, நான் உங்களுக்கு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம 1 மார்க் மட்டும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல எத்தனை மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே, 1 மார்க் 14 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கு அடுத்து 2 மார்க்ஸ் எல்லாம் நம்ம விட்டுறலாம். 2 மார்க் 3 மார்க் விட்டுறலாம். அதுல 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா துறை திணை துறை ஒண்ணு கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க். அதுக்கப்புறம் பிரிவு 3ல வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஏழனுக்கு விடை தருகன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுல ஈஸியா இருக்கிறது பாருங்க. ஆஹ் சொல்லை பிரித்தும் செத்தும் தொடர் அமைக்க, கலை சொல் தருக, அதுக்கப்புறம் மரபு பிழை நீக்கி எழுதுக, புணர்ச்சி விதி தருக, பகுபத உறுப்பிலக்கணம் தருக, மயங்கிலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்துள்ளதுக. அப்போ ஒரு 6 கொஸ்டின் வந்து நம்ம இதுல ஈஸியா எழுதிடலாம். இது ஒரு 12 மார்க். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து நமக்கு எல்லாமே இப்படியே வந்துடுறதுனால 14 கொஸ்டினுமே 7 கொஸ்டினுமே நம்ம இப்படி எழுதலாம். 14 மார்க் நமக்கு ஈஸியா வந்துரும். இதுக்கு அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அணி ஒரு கொஸ்டின் வரும். 4 மார்க். அந்த அணியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த நயம் பாராட்டுக்கு ஒரு கொஸ்டின் வந்துரும். இது ஒரு 4 மார்க். அதுக்கப்புறம் திணைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துரும். அது ஒரு 4 மார்க். அதுக்கப்புறம் விண்ணப்பம், கடிதம் எழுதுறது இது ஒரு 4 மார்க் வந்துரும். அதுக்கப்புறம் பழமொழியை வச்சு அதுக்கான ஆன்சர் எழுதுறது அது ஒரு 4 மார்க் வந்துரும். ஏதோ ஒரு பழமொழி கொடுத்துட்டு அந்த பழமொழியை நம்ம வாழ்க்கை தொடரோட அமைச்சு எழுதணும். அப்ப இதுல டோட்டலா நமக்கு எவ்வளவு மார்க் வருதுன்னா 20 மார்க் வந்துருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாடலும் திருக்குறளும் ஒரு 6 மார்க் வந்துருது. அப்ப மொத்தமா இப்ப நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பிளஸ் 20 26. இங்க ஒரு 26. இங்க ஒரு 14 மார்க். 26 ஒரு 14, 40, 42 பிளஸ் இங்க ஒரு 14 மார்க். 56 மார்க் வந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம். தமிழ்ல நம்ம பெருசா எதுவும் படிக்க வேணாம். கொஸ்டின் ஆன்சர்ஸே படிக்காம வெறும் ஜெனரல் டாபிக்ஸ் வச்சு மட்டுமே நம்ம 56 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். அந்த 56 மார்க் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான எல்லாமே நாம வந்து மெட்டீரியலா ஒவ்வொரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டாபிக்கையும். சோ அதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அணி இலக்கணம். ஓகேங்களா? 7 மொத்தமா அணி இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 அணிகள் மட்டும் தான் இருக்கு. 7 அணிகளையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல ஃபர்ஸ்ட் அணி என்னன்னா பொருள் வேற்றுமை அணி நமக்கு ஃபர்ஸ்ட் மனப்பாட பாடல்லையே இருக்கும். ஓகேங்களா? பொருள் வேற்றுமை அணின்னு என்ன? 2 பொருளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 2த்தையும் வேறுபடுத்தி காட்டுறது என்னன்னா பொருள் வேற்றுமை அணி. சரிங்களா? பாருங்க, இரு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டா நம்மளோட மனப்பாட பாடல் தான். உங்களிடையே வந்து உயர்ந்தோ தொலை விளங்கி எங்களுடைய நீர் ஞாலத்து அகற்றும். இந்த மனப்பாட பாடல் அப்படி எழுதுறங்க. இதோட பொருள் என்ன? நீ இங்க இங்க இருக்கிற மாதிரியே எழுதணுங்கிற அவசியம் இல்லை. பொருள் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. உயர்ந்த மலையில தோன்றி மக்களால வணங்கப்பட்டு கடலால சூழப்பட்டு பூமியோட இருள போக்கக்கூடியது ஒண்ணு. பொதிகை மலையில தோன்றி சான்றோர்களால் வணங்கப்பட்டு மக்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற அக இருள போக்கக்கூடியது இன்னொன்னு. அதுல 2மே இருள போக்கக்கூடியதுதான். ஆனா அதுல ஒண்ணு வந்து ஒளி தரக்கூடிய சூரியன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழிக்குமே நிகரில்லாத தமிழ் மொழி. இதுதான் இதோட பொருள். இப்போ அணி பொருத்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பயன் சார்ந்த ஒற்றுமையை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுல சூரியனை விட தமிழ் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி காட்டுறாங்க இல்லையா? அதனால இது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப நான் சொன்னதை கேட்டிருந்தது உங்களுக்கு பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகே, அடுத்து 2வது அணி என்னன்னா நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ள செய்வது நிரல் நிறை அணி. சொல் இருக்கும், அதுக்கு நேராவே அதுக்கான பொருள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான்
நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுல அன்பு, அறம் இந்த ரெண்டுமே யாரோட வாழ்க்கையில இருக்குதோ அவங்களோட வாழ்க்கையில தான் பண்பு பயன் அப்படிங்கிறதும் சிறப்பா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை வந்து பண்பாவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இதோட பொருள். அணி பொருத்தம் பாருங்க. அன்பு மரணம் உடைய இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இணையா பண்புடையதாகவும் பயன்மிக்கதாகவும் அது அமையும். அன்புங்கிறது பண்புடையதா இருக்கும், அரண் அப்படிங்கிறது பயன்மிக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரா பொருள் கொடுத்திருக்கறதுனால இது வந்து நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஏகதேச உருவக அணி. உருவக அணின்னா தெரியும், ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு சொல்றதுதான், உருவகப்படுத்தி சொல்றதுதான். ஏகதேச உருவக அணின்னா என்ன பாருங்க. ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது. ஒரு பொருள் வந்து உருவகம் செய்வாங்க, அதுக்கு இணையா இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை உருவகம் செய்ய மாட்டாங்க, கம்பேர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறதா ஏகதேச உருவக அணி. இதுக்கு எடுத்துக்காட்டு சினம் என்னும் சேந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம பூனையை சுடும். பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினம் தன்னை சேர்ந்தவரையும் அளிக்கும் நெருப்பு. அது ஒரு சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுட்டளிக்கும். சினம் அப்படிங்கிறது அது ஒரு நெருப்பு மாதிரி. ஓகேங்களா? அது நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் அழிச்சிரும் அப்படிங்கறது இதோட பொருள். அணி பொருத்தம் எப்படி இருக்கு பாருங்க. இனத்தை தெப்பமாக உருவகம் செய்து, அவங்களோட இனத்தை வந்து தெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உருவகம் செய்துட்டாங்க. உலக வாழ்க்கையை வந்து கடலா வந்து அவங்க உருவகப்படுத்தல. ஒன்ன கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இன்னொன்னு கம்பேர் பண்ணி சொல்லாம விட்டதுனால இது ஏகதேச உருவக அணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 2 தடவை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸ் ஆயிடும். அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரு செய்யுள்ல வந்த சொல்லே மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரே மீனிங்கே கொடுத்துச்சு, அதாவது ஒரே பொருளே தந்துச்சு அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்கு இருப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறள் தான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, பொருள் இந்த குறளோட மீனிங் என்ன? எப்பொருள் யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதோட உண்மையான ஒரு விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அணி பொருத்தம் பாருங்க. இக்குறளில் பொருள் அப்படிங்கிற சொல் மறுபடியும் வந்து கருத்து அப்படிங்கிற ஒரே பொருளையே தான் தருது. பொருள் எத்தனை தடவை வந்தாலும் அதோட மீனிங் வந்து மாற கிடையாது, கருத்து அப்படிங்கிற மீனிங்லயே தான் வருது. அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து ஓமை அணி. ஓமை அணி என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி சொல்றது. இதுல ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் மற்றொரு தொடராகவும் இருக்கும். ஓம உருவு வெளிப்படையா வரும். நான் சொன்னதை அப்படியே நீங்க சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் இன்னொரு தொடராகவும் இருக்கும். ஓம உருவு வெளிப்படையா வரும். ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உரை தற்று. பொருள் என்ன? அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன், அதாவது இன்னொருத்தர்கிட்ட இப்போ கணவன் மனைவி வாழ்க்கை முறையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கணவனும் மனைவியும் மனசளவுல ஒத்து போனா மட்டும்தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த மனசளவுல ஒத்து போகாத வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு குடிசையில பாம்போட வாழ்றது போல. பாம்போட வாழ்றதுக்கு சமமானதான். ஓகேங்களா? இதுல அணி பொருத்தம் பாருங்க. ஓமை எதை சொல்லியிருக்காங்க? குடங்குரல் பாம்போடு உடனுறைதல். பாம்பு கூட ஒரே வீட்டுல குடியிருக்கிறது தான் ஓமை. ஓமேயம் உடன்பாடு இல்லாதவரோடு வாழ்தல். எதை வந்து கம்பேர் பண்றாங்க? ஆஹ் மனசொத்து போய் வாழாதவங்கள. ஓகேங்களா? ஓம உருபு அப்படிங்கிறது என்ன? அற்று. இந்த மாதிரி ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் இன்னொரு தொடராகவும் வந்து ஓம உருபு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இதை வந்து ஓமை அணிக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இதோட 5 அணி முடிஞ்சிருச்சா? அடுத்து 6வது அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணியா கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான். அங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் இன்னொரு தொடரும் வந்து ஓம உருபு வெளிப்படையா வரும்னு சொல்லியிருந்தோம். அது ஓமை அணி. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஓம உருபு மறைஞ்சு வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க வெளிப்படையா இருக்கும், இங்க மறைஞ்சு வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். இதோட பொருள் உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர், அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சு உண்பவரே அவர். நம்ம தூங்கிட்டோம்னா செத்தவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. அதே மாதிரிதான் கல் உண்பவர் அப்படின்னா மது அருந்துறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க விஷம் சாப்பிட்டவங்களுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. சரி, அணி பொருத்தம். இதுல ஓமையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துஞ்சினார் செத்தாரின் வேறல, தூங்குறவரும் செத்தவரும் ஒண்ணுதான். ஓமயம் அப்படிங்கிறது என்னன்னா, நஞ்சுண்பார் கல்லுண்பவர். அந்த மதுபானம் சாப்பிட்றவங்க விஷம் சாப்பிட்டதுக்கு சமமானவங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல ஓம உருபுங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. என்ன மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அவ்வாறே, இங்க இருக்கு பாத்தீங்களா, அவ்வாறே அப்படிங்கறது ஓம உருபு, அதுதான் மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு தொடர்ல ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் இன்னொரு தொடராகவும் வந்து ஓமரூபம் மறைஞ்சு வர்றதுனால இது எடுத்துக்காட்டு ஓமையனுக்கு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. அடுத்து தொழில் ஓமையன்.
ஒரு தொழிலுக்கு மற்றொரு தொழிலை ஓமை காட்டி கூறுவது தொழில் ஓமை அணி. ஒரு தொழிலை இன்னொரு தொழிலோட கம்பேர் பண்ணி சொல்றதுதான் தொழில் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இதோட பொருள் அகலாது அணுகாது தீக்காய்வது போல அரசர்களே சார்ந்திருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம உடம்புல எங்கேயாவது தீக்காயம் பட்டுருச்சுன்னா அதை நம்ம சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க மாட்டோம். கரெக்டா? அதுவா சரியாயிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சரியாகட்டும்னு சொல்லிட்டு நம்ம அதை பக்குவமா பாத்துக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் அரசர்கள் கிட்ட பழகக்கூடியவங்க, அரசர்களை சார்ந்து இருக்கிறவங்க அவங்க கிட்ட பக்குவமா தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது இதோட பொருள். அதான் இப்போ அந்த காயத்தை ஆற வைக்கிறதையும் அரசரோட பழகுறதையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமி அணிக்கு சாரி தொழில் ஓமி அணிக்கு எடுத்துக்காட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? அதான் பாருங்க. அகலாது அணுகாது தீக்காய்தல் என்னும் செயல் வேந்தனோடு பழகும் முறைக்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது. அதனால தொழில் ஓமி அணி அப்படிங்கிறதுக்கு இது பொருத்தமாயிடுச்சு. ஓகேங்களா? சோ நம்ம தமிழ்ல உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கோசரம் நம்ம போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 அணி தான் இருக்கு. இந்த 7 அணிய இப்போ நீங்க தனியா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு எடுத்துக்காட்டு மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அழகா நீங்க எழுதிடலாம். எது கேட்டாலுமே. ஓகேங்களா? இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிருந்தா போதும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வரைக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரியே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.